ஆத்துமாக்களை சந்தித்து அவங்களுக்கு எங்களோட சத்தியத்தை சொல்லி அவங்க வியாதியை கேட்டு அவங்கள ஜெபிச்சுட்டு அவங்களோட ஃபோன் நம்பர்களை கொண்டு வந்து வர சொல்லி அப்படி நாங்கள் சொல்லி போட்டு எத்தனையோ பேர் அப்படி வந்திருக்கிறாங்க அப்படி கேட்டுருக்குறாங்க எங்களோட சத்தியத்தை அப்படி ஆண்டவர் எங்களை பயன்படுத்துறது உங்களையும் பயன்படுத்துவான்னு நான் விசுவாசிக்கிறேன். யாருமே யோசிக்க ஏன் நான் சைவத்திலிருந்து வேதத்துக்கு போகணும்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் அவற்றை நன்மையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னு சொன்னால் உண்மையாக சைவம் என்று சொல்கிறதான் சைவத்தில் ஒருத்தர் நல்லா வந்துட்டு அவனுக்கு எத்தனையோ சேவனை செய்து அவனை எப்படியா கெடுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு மனுஷனை வேதனைப்படத்தக்கத வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்டியனை ஏற்று ஏசப்பா ஏற்ற பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு வார்த்தை வராது. அவங்க யாரை துக்கப்பட்டு வேதனைப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அந்த உதவி செய்கிற மனப்பான்மை வரும். அவங்களோட குணநடையெல்லாம் மாறும். அவங்க ஆண்டவற்றை பெற்றுக்கொண்ட இந்த நன்மையான காரியங்கள் அன்புகளை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லத்துக்கு ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வரும். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரை என்னிடம் பாருங்கள் இலைப்பாறுதல் வேண்டும் சொன்ன தேவன் அந்த இடத்துல யாரார் என்னென்ன வேதனைகள் இருந்தாலும் அந்த இடத்துல உடனே அந்த இடத்துல அந்த சகோதரன் சகோதரி ஒரு ஆண்டவரைக்குள்ள பிள்ளைகள் போய் உடனே அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஒரு சமாதானம் அந்த இடத்துல கிடைக்கத்தக்க செய்வாங்க. உண்மையாக நான் இந்த சாட்சி நான் சுருக்கமாக நான் சொல்லி முடிந்த இடத்துல இந்த சாட்சி சொல்கிறதுக்கும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. உண்மையாக அந்த இந்தியாவிலேருந்து வந்திருக்க இந்த சிஸ்டர் நிமித்தமாக 2 சிஸ்டர் நிமித்தமாகவும் இந்த இடத்துல ஏசப்பா என்னையும் ஒரு சாட்சியாக வச்சிருக்கிறபடியாக நான் நன்றியோட ஆண்டுகளுக்கு நான் அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் உண்மையாக ஜெபிக்கு 3 நேரம் ஜெபிப்பேன் தான். இருந்தாலும் நான் வேலைக்கு போகிறபடியாக ஜெபங்கள் அந்த ஜெபத்தை நான் விட மாட்டேன். வேலை சில இடத்துல ஓடி நான் கோர்ட்டில் தான் வேலை செய்கிறேன். அந்த இடத்துல நான் ஒரு சும்மா செய்கிற வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலை செய்கிற நேரங்களில் கூடி அவங்க ஜெபிக்க சரியான தடை. ஆனாலும் ஆண்டவருக்காக அந்த நேரத்தை எப்படியாவது நான் அந்த சாப்பாடு டைமை சுருக்கி ஆண்டவருக்காக அந்த இடத்துல நின்று பாரப்பட்டு ஒரு 1.5 மணித்தியாலமோ இருந்து ஜெபிச்சு தேசத்துக்காக ஜெபிப்பேன். அந்த அந்த இடத்துல ஜட்ஜ்மாருக்காக ஜெபிப்பேன். நாங்கள் வேறு சிறைக்காக ஜெபிப்பேன். தேசத்தில் வீதி விபத்துகளுக்காக ஜெபிப்பேன். அப்படி ஆண்டு கட்டங்கட்டமாக எனக்கு நான் பெரிய படிப்பறிவும் இல்லை. நான் படித்தது 2ஆம் ஆண்டு தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு பைபிளில் நல்லபடியாக வாசிக்கத்தக்கதாக ஒவ்வொரு வசனத்தோடு என்ன பேசுவேன். அந்த வசனத்தை நான் தியானிச்சு நான் ஜெபிப்பேன். அப்படி என்ன நடத்துகிற தேவன் உங்களை ஒவ்வொருத்தரும் நடத்துவார். நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஜேசப்பா ஏற்றுக்கொள்ளணும்னு தான் என்னுடைய வாஞ்சை.